கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 27. சில சமயங்களில் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது, இல்லை நம்ம ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணும்போது, எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக யாராவது ஒருத்தர்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, இல்லை நமக்கு பண தேவைகள் ஏற்படும் போது இவங்களை நமக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நம்மளை தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அவங்கக்கிட்ட உதவி கேட்கும்போது, ஒருவேளை அவங்க நமக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, இல்லை அவங்க நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. யாரை நம்ம அவசரத்துக்கு நம்பி இருந்தோமோ அவங்க நம்மளுக்கு உதவி செய்யாமல் நம்மளை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்கிறாரு, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கின கர்த்தருக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம் சார்பிலே நிற்பார். நமக்காக அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். சாதாரண சூழ்நிலைகளில் இவ்வளோ கடினமான சூழ்நிலையை கடந்து சென்ற தாவீதுக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுத்த தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதை நோக்கி நம்ம வழிநடத்தி கொண்டு செல்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. நம்பிக்கையோடு வாங்க, சேர்ந்து வாசிப்போம். நம் கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென்.